ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துதலில் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய சமாதானம் கிருபையும் உங்களோடு கூட பெருக்கமாயிருப்பதாக. கல்வாரி ஆசீர்வாத ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த கல்வாரியின் ஆசீர்வாத ஊழியங்கள் பல நாட்களுக்கு முன்பாக, வருடங்களுக்கு முன்பாக இதை ஸ்தாபித்து இது அநேக செய்திகளின் மூலமாக, சபை ஊழியங்களின் மூலமாக, கைப்பிரதியின் மூலமாக அநேக இடங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களையும் இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிக்கட்டும் என்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பெரிய எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையில, இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை தொடப்போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே ஜெப சிந்தனையோடு கூட இந்த செய்திக்காக காத்திருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய குடும்பங்கள் நிச்சயமாய் இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய இந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். கர்த்தர் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எங்கேயுமே சிதறிவிடாதபடிக்கு இந்த செய்தியின் வேளையிலே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்த செய்திகளுக்கு முன்பாக நீங்கள் உட்காரும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கென்று நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், அண்டர்ஸ்டாண்டிங் த வில் ஆஃப் த லார்ட். அதாவது தேவனுடைய சித்தத்தை எப்படி நான் புரிந்து கொள்வது, தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படி என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அநேக தலைப்புகளிலே தேவனுடைய சித்தத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று நாம் தியானிக்கலாம். ஆனாலும் எனக்கு தெரிந்த அளவிலே அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட ஒரு இரண்டொரு தலைப்பிலே கொடுக்கப்பட்டு இருக்கிற குறித்த நேரத்துக்குள்ளே முடிக்க வேண்டும் என்ற இருக்கிற சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு தலைப்புகளிலே மட்டும் இந்த ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சிந்திப்போம். இந்த வார்த்தையை சிந்திப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே இந்த வார்த்தைக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே, எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே தேவனுடைய அபிஷேகமும் பிரசன்னமும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. பரிசுத்த பிரசன்னம் எங்களை மூடி மறைத்துக் கொண்டு இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. உமது கிருபையின் வல்லமை எங்களை மூடி மறைத்துக் கொண்டு இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. ஐயா, நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் உமது கண்கள் ஆண்டவரே திறந்தவைகளாகும், உமது காதுகள் கேட்கின்றவர்களுமாய் காணப்படுகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருடைய இருதயங்களையும், ஆண்டவரை எண்ணங்களையும், சிந்தனைகளிலேயும் ஆண்டவரை கலந்திருக்கும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த வார்த்தை வானத்தின் மன்னாவை கர்த்தாவே நீர் பிட்டு இந்த ஜனங்களுக்கு கொடுப்பீராக. அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கும் இந்த கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு பரிகாரியான கர்த்தர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, தாவீதின் குமாரனே இயேசு சுவாமி, துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே, கர்த்தாதி கர்த்தரே, வல்லமுள்ளவரே, கிருபை உள்ளவரே, இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, அநாதி தேவனே, அடைக்கலமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அப்பா, தர்மியான வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் இயேசு சுவாமி. தேவ கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக, தேவ பிரசன்னங்களை மூடி மறைத்துக் கொள்வதாக உமது வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது இயேசு சுவாமி, மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த மன்னாவை பிட்டு அநேகருக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒருவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சிதறாதபடிக்கு உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்திலே சிந்தனைகளை சிதறடிக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. கர்த்தர் நீர் ஒவ்வொருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, காத்துக் கொள்வீராக. ஆண்டவர், இந்த செய்திக்காக நாங்கள் விசேஷித்தமாய் மது சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் இயேசு சுவாமி. இந்த செய்தியானது எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீரே வசனங்களை வியாக்கியானம் பண்ணி தருவீராக. அதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவர், உமது சித்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படியே நாங்கள் நடந்து எங்களுடைய வாழ்க்கை சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. கர்த்தாவே, ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தேவனுடைய கிருபை இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடைபெறாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும் உமது நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, how to understand the will of the Lord. தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக தலைப்புகள் உண்டு. அநேக பிரசங்கியார்கள் பல விதங்களிலே இதை வியாக்கியானம் பண்ணலாம். ஆனாலும் கூட எனக்கு தெரிந்த அளவிலே 2 குறிப்புகளிலே மட்டுமே நான் இதை குறித்து தியானம் பண்ண ஆசைப்படுகிறேன், சிந்திக்க ஆசைப்படுகிறேன். நாம் ஒன்று கூடி இந்த தலைப்பை குறித்து சிந்திப்போம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முதலாவது ஒரு தலைப்பு, be with the priests and the prophets. நீங்கள் ஆசாரியர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் கூட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது எப்படி சாத்தியமாகும்? நிச்சயமாய் சாத்தியமாகும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷர்கள், தேவனோடு கூட பேசுகிற மனுஷர்கள், தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிற மனுஷர்கள், தேவனோடு கூட உலாவுகிற மனுஷர்களோடு கூட, தேவ பக்தி உள்ள மனுஷர்களோடு கூட நீங்கள் உறவு வைத்திருக்கும் பொழுது, கூட ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கை குறித்து வெளிப்படுகிறதாய் காணும். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவதாசர்களோடு கூட உண்மையும் உத்தமமாய் நடக்கிற, உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு மனுஷன் தேவனோடு கூட நிச்சயமாகவே இருப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த இப்பேற்பட்டிருக்கிற மனுஷர்களோடு கூட நீங்கள் உறவு வைத்திருக்கும் பொழுது, கூடி ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அல்லது ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், அல்லது எந்த வழியிலே நீ நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்று உங்களுக்கு சொல்லுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அதற்குத்தான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே நான் சொல்லுகிற காரியம், தேவ மனுஷர்களோடு கூட, அதாவது ஆசாரியர்களோடு கூட, தீர்க்கதரிசிகளோடு கூட நீங்கள் உறவு வைத்து அவர்களோடு கூட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய், ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு உங்களை பற்றி என்ன சொல்லுகிறாரோ அதை உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வழியிலேயும் உலக பிரகாரமான வழியிலேயும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒருவேளை உன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு சகோதரன், தேவ வரம் பெற்றிருக்கிற ஒரு சகோதரன், உன் மீது பாரம் கொண்டு இருக்கிற ஒரு சகோதரன், நீ நன்றாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி பாரப்பட்டு உனக்காக ஜெபிக்கின்ற ஒரு சகோதரன், அவர் தீர்க்கதரிசியாய் இருப்பார் என்று சொன்னால், அவர் ஒரு ஆசாரியராய் இருப்பார் என்று சொன்னால், ஒரு போதகராய் இருப்பார் என்று சொன்னால், அந்த போதகரிடத்திலே நீ ஜெபிக்கும் பொழுது, அல்லது உனக்காக பாரப்பட்டு அவர் ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்திலே ஆண்டவராய் கர்த்தர் உன்னை குறித்து அவர் ஆண்டவராய் கர்த்தர் பேசும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உன்னை குறித்து வெளிப்படுத்துவார். அந்த சகோதரனுக்கு, அந்த போதகருக்கு வெளிப்படுத்துவார், அந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தின உடனே உன்னை தொடர்பு கொண்டு, ஐயா உன்னை குறித்து ஆண்டவர் இப்படியாய் சொல்லி இருக்கிறார், ஆகவே நீ இப்படித்தான் நடக்க வேண்டும், இந்த காரியங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்படிதான் நீ செய்ய வேண்டும் என்று உனக்கு அறிவுறுத்தும் பொழுது அதற்கு ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கும் பொழுது நிச்சயமாய் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. காரணம் என்னவென்று தெரியுமா?
இது தேவனாக கர்த்தரால் உண்டான ஒரு வார்த்தை, தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு வார்த்தை. அதை நம்பி தேவனுடைய சமூகத்திலே காத்திரு. அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகளோடு கூட காத்திருக்கும் பொழுது, அந்த ஆசாரியர்களோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் இடைபடுவார். அதற்கு ஆதாரமாகத்தான் யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3 15 வசனங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனங்கள், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 13 வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள், இந்த அதிகாரங்கள் எல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஒரு விலையேற பெற்றதான ஒரு பிரதானமான ஒரு பொக்கிஷம், பிரதானமான காணப்படுகிறதான ஒரு முன்னுரிமை என்னவென்று சொன்னால், தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம், தேவனாகிய கர்த்தரோடு கூட பேசுகிறதான ஒரு அனுபவம் அந்த மனிதர்களுக்கு கிடைக்கும். அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அந்த சாதாரணமாய் இருக்கிற அந்த மனிதர்களுக்கு தேவனுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தீர்க்கதரிசியாகவோ அல்லது ஆசாரியனாகவோ அல்லது லேவியனாகவோ அல்லது சுவிசேஷகனாகவோ அவன் மாற்றப்படுகிறான். அதனால தான் சொல்லுகிறேன், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷர்களோடு கூட நீங்கள் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எந்த விதத்திலும் நீங்கள் ஏமாந்து போவதில்லை, எந்த விதத்திலும் நீங்கள் ஏமாற்றப்படுவதில்லை. அதனால தான் நீங்கள் தீர்க்கதரிசிகளோடு கூட இருங்கள். அதனால்தான் நீங்கள் ஆசாரியர்களோடு கூட இருங்கள். யார் இந்த ஆசாரியர்கள்? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஆசாரியர்கள் தேவனுடைய சமூகத்திலே செல்லுகிறவர்கள், மகாபரிசுத்த ஸ்தலத்திலே ஜனங்களுக்காக வழக்கு போராடி ஜெபித்து வழக்காடுகின்ற, தேவனிடத்தில் வழக்காடுகின்ற ஒரு ஆசாரியன். அந்த மனிதன் அவன் தான் ஆசாரியன். அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களுக்கு உண்டான எல்லா விண்ணப்பங்களையும் எடுத்துக்கொண்டு மகாபரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு போய் சேர்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த ஒரு விண்ணப்பத்தை, அந்த ஒரு பதிலை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுகிறான். தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய வாயாய் காணப்படுகிறான். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, இவன் வைத்த விண்ணப்பத்திற்காக அல்லது உன்னுடைய விண்ணப்பத்திற்காக இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்திலே அதை கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவராகிய கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அந்த பதிலை எடுத்துக்கொண்டு உனக்கு வந்து சொல்லுகிறார், ஆண்டவர் இதை செய்தார், ஆண்டவர் இந்த காரியத்தை உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே மனம் கலங்காதே, திகையாதே, நீ நேராக போ, ஆண்டவர் இந்த வழியைத்தான் சொல்லுகிறார், இந்த வழியிலே போ என்று சொல்லும் பொழுது, உனக்கு அறிவுறுத்தும் பொழுது நீ அதோடு கூட அந்த வழியிலே நீ நடந்து போ. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு சில முதல் சில வசனங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் ஒரு சில சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தாவீதை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி சற்று பார்ப்போம். அங்கே கேகிலா என்ற ஒரு பட்டணத்திலே இந்த பெலிஸ்தியர்கள் வந்து அந்த களஞ்சியங்களை கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த சங்கதியானது, இந்த செய்தியானது தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. தாவீதுக்கு சொன்னவுடனே தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திற்கு போகிறார். வேற எங்கேயும் போகவில்லை, வேறு யாரிடத்திலும் செல்லவில்லை. தாவீது ஒரு ராஜா மட்டுமல்லாத ஒரு தீர்க்கதரிசி. இந்த ராஜா இருக்கிற ஒரு சில தளபதிகளை கொட்டி கொண்டு சென்று, அது ஒரு சில படைகளை கூட்டி சென்று அந்த பெலிஸ்தர்களை மடங்கடித்து இருக்கலாம். ஆனால் அவர் முதலாவது செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரிடத்திலே போய் அந்த இடத்திலே ஆண்டவரிடத்தில் விசாரிக்க ஒரு ராஜாவாக, ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். அப்பொழுது இந்த தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, இந்த தாவீது காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதே, நீ போய் இந்த பெலிஸ்தர்களை நீர் மடங்கடித்து அவர்களை திருப்பிக் கொள்ளு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், அதை போர் செய்து அவைகளை நீ ஆட்கொள் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை
ஜனங்களிடத்தில் கொண்டு வந்து சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் கலங்கி போகிறார்கள். காரணம், பெலிஸ்தர்கள் என்றாலே ஒரு பயம். பெலிஸ்தர்களா, ஐயோ அவர்கள் மிகவும் மோசமானவர்கள், அப்படி என்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. இந்த கேகிலா என்ற ஒரு பட்டணம் வேற இடத்தில் இருக்கிறது, யூதா என்ற இடம் வேறொரு இடத்தில் இருக்கிறது. அந்த செய்தியை கேட்ட உடனே, பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனே யூத ஜனங்கள் எல்லாம் நடுங்கி போயிருக்கிறார்கள். தாவீதின் ஜனங்கள் எல்லாம் நடுங்குகின்றவர்களாய் காணப்படுகிறார். ஆனால் தாவீது நடுங்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவர் அப்பா பிதாவென்று கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனுஷன், தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிற மனுஷன். அந்த மனுஷன் தான் என்ன சொன்னார் என்று, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தர் எனது வலதுபாரத்தில் இருக்கிறபடினாலே நான் இவ்வளவும் அசைக்கப்படுவதில்லை என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இந்த தாவீதுக்குள்ளே இருந்தபடினாலே தான் அவரால் என்ன முடிகிறது, கர்த்தரிடத்திலே போய் விசாரிக்க முடிகிறதாய் காணப்படுகிறது. அதனால்தான் தாவீது மீண்டுமாய் இந்த ஜனங்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு கலங்கி விடாதபடிக்கு மீண்டும் தேவனுடைய சமூகத்திலே போகிறார். தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த சம்பவங்கள் எனக்கு கைகூடி வருமா வராதா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் மீண்டுமாய் சொல்லுகிறார், கர்த்தர் மீண்டுமாய் சொல்லுகிறார், நீ போய் அந்த பெலிஸ்தர்களை அடித்து திருப்பிக் கொள் எல்லாவற்றையும் என்று சொல்லுகிறார். அதன்படியே மீண்டுமா ஜனங்களிடத்தில் சொல்லாதபடிக்கு ஒரு சில கூட்ட ஜனங்களை மட்டுமே கூட்டிக் கொண்டு சென்று அந்த கேகிலா என்ற இடத்திற்கு போய் இந்த பெலிஸ்தர்களை அடித்து எல்லா ஆடு மாடுகளையும் அவர் திருப்பிக் கொள்ளுகிறார். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ஒரு அபிஷேகம், ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷர்களோடு கூட, ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற பேசுகிற தீர்க்கதரிசிகளோடு கூட உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறது கள்ள தீர்க்கதரிசிகளே அல்ல, அல்லது கள்ள போதகர்களே அல்ல, அல்லது உனக்கு ஏற்றபடி உன் இருதயத்திற்கு ஏற்றபடி ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துகிறதானே ஒரு தீர்க்கதரிசியை அல்ல. நீ கொடுக்கிற பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியை அல்ல. நீ பலவிதமான ஆசாரியர்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். உனக்கு ஏற்றபடி, உன்னுடைய மன விருப்பத்திற்கு ஏற்றபடி, உன் குடும்பத்திற்கு ஏற்றபடி, ஒருவேளை நீ அரேபியா தேசத்திலோ அல்லது அமெரிக்க தேசத்திலோ நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், நீ ஒரு ஆயரை அல்லது ஒரு போதகரை இங்கே கூப்பிட்டு இந்த இடத்துல ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் உனக்கு ஏற்றபடி ஒரு சில வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து அவர் ஜெபிக்கின்ற ஒரு மனுஷன், ஒரு ஆசாரியனாக, ஒரு போதகனாக இருக்கிறார் என்று சொன்னால், அப்பேற்பட்ட போதகனை அல்ல, உண்மையும் உத்தமமாய் நடக்கிற ஒரு ஆசாரியன், தேவனுடைய சமூகத்தில் நித்தமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே எப்படியா பிரதான ஆசாரியன் போய் அந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தமும் போராடி உனக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒரு ஆசாரியனை போல இருக்கிற ஒரு தேவ மனுஷர்கள் மத்தியிலே, போதகர்களின் மத்தியிலே, போதகர்களோடு கூட, அப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகளோடு கூட நீ இருப்பாய் என்று சொன்னால், நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். பலர் உனக்கு தெரிந்த ஒரு ஆயரை மட்டும் அல்லது போதகரை மட்டும் நீ கூப்பிடலாம், உனக்கு தெரிந்த தீர்க்கதரிசிகளை மட்டும் கூப்பிடலாம். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா என்ன நடக்கும், உனக்கு ஏற்றபடி சொல்லிட்டு போவாங்க, உன் குடும்பத்துக்கு ஏற்றபடி சொல்லிட்டு போவாங்க. தயவு செய்து அப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகளை நம்பாதேயுங்கள், அப்பேற்பட்ட போதகர்களை நம்பாதேயுங்கள். உன்னை கண்டித்து உணர்த்தி உன்னுடைய பிழையை திருத்தி உனக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகவே மனம் திருந்தி இந்த தப்பிதத்தை விட்டு இப்படி இந்த வழியில நீ செல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய திட்டத்தை நீ புரிந்து கொள்ளுகிற மனுஷனாய் காணப்படுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. மனுஷனை நம்புவதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் ஏமாத்திரம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற, உண்மையாய் ஆராதிக்கிற, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற, தேவனுடைய வார்த்தையை அனுதினம் கடைபிடித்து நடக்கிற, நடைமுறையிலே கொண்டு வருகிற, தேவனோடு கூட நித்தமும் பேசுகிற, உன் மீது பாரப்பட்டு உனக்காக ஜெபிக்கின்ற, அழுது புலம்புகின்ற ஒரு தீர்க்கதரிசியை நீ தெரிந்து கொண்டு அவனோடு கூட வாழ், அவனோடு கூட நீ இருப்பாய் என்று சொன்னால், அவனோடு கூட
நீ ஜெபிப்பாய் என்று சொன்னான், நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன் வாழ்வு செழித்திருக்கும். தேவனுடைய சித்தம் அவன் மூலமாக வெளிப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன் மாம்சத்தின்படி, மன சஞ்சலத்தின்படி, வியாகுலத்தின்படி, ஒருவேளை நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, அல்லது உனக்கு கீழ் இருக்கிறதான ஒரு ஊழியனை எடுத்து உனக்கு மேலாக வைக்கும் பொழுது உன் மனது சஞ்சலப்படும், வேதனைப்படும். ஆண்டவரை, நான் இருப்பதை விட நான் எதற்கு இந்த நிறுவனத்தில் நான் வேலை செய்ய வேண்டும், அல்லது வேற ஏதோ நிறுவனத்துக்கு நான் போனா எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், என்னுடைய தகுதி எனக்கு உயர்த்தப்படும் என்று நீ நம்பலாம். உடனே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்யலாம். ஆனால் அப்படி செய்வது சரியல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், பலிகளை பார்க்கிறோம், கீழ்ப்படுதலே உத்தமம். தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த பூமியிலே ஒன்றும் நடைபெறுவது இல்லை என்பதை அது சின்னமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் இந்த பூமியில ஒன்றுமே நடைபெறுவது இல்லை. ஆக பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு இப்படி நேர்ந்தது, இப்படி சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில நான் வர வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் காத்தறி, அல்லது தீர்க்கதரிசியினிடத்திலே போய் சொல்லு, ஆசாரியனிடத்திலே போய் சொல்லு. உனக்காய் பாரப்படுகிறதானே, உனக்காய் பாரப்பட்டு அழுது புலம்புகிற ஒரு தேவ மனுஷனிடத்திலே போய் சொல்லு. உன் மீது கரிசனை உள்ள ஒரு தேவ மனுஷனை தீர்க்கதரிசியினிடத்திலே போய் சொல்லு. அவர் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பான். ஆண்டவரே, இந்த சபைக்கு இப்படி ஏன் நடந்தது, ஏன் இப்படி நடக்க வேண்டிய காரணம் என்ன, நீர் அனுமதித்தீரா, என்ன சொல்ல விருப்பப்படுகிறீர் ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லும். இந்த சகோதரன் இப்படியாய் கண்ணீரும் கம்பலையுமாய் வந்திருக்கிறான், இவனுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், எனக்கு என்ன ஆறுதல் சொல்வது, இவனுக்கு இவனுடைய வாழ்க்கை குறித்து நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீர் என்னோடு கூட பேசும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்கும் பொழுது, கர்த்தர் கொடுமுடியிலே மோசேயோடு கூட இறங்கி பேசினது போல கர்த்தர் பேசுவார். மோசேயோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் பேசுவார். அதுதான் யாத்ராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3-15 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராய் கர்த்தர் மோசேவை கூட்டி வரச் செய்து, ஆண்டவராய் கர்த்தர் அந்த மலையின் கொடுமுடியில இறங்கி கர்த்தர் அந்த மோசேவோடு கூட பேசினார். இதற்குத்தான் தீர்க்கதரிசிகள் தேவைப்படுகிறார்கள். உன்னை குறித்து, இந்த ஜனங்களை குறித்து தானே தீர்க்க தரிசனம் என்ன, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து தானே தீர்க்க தரிசனம் என்ன, இவர்கள் எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியிலே, இவர்கள் இவருடைய வாழ்க்கை எப்படி சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராய் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். தீர்க்கதரிசியின் மூலமாக உன்னோடு கூட பேசுவார். இது நிச்சயம் 100% இது உண்மையாய் காணப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தீர்க்கதரிசிகளோடு கூட உண்மையாய் உள்ளத்திலே கபடம் இல்லாது இருக்கிற ஜனங்களோடு கூட, வெளிப்படையாய் பேசுகிற ஜனங்களோடு கூட, ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஜனங்களோடு கூட நீ ஒட்டி உறவாடி அவரோடு கூட வாழ்ந்து பார். கர்த்தர் உன் வாழ்க்கை குறித்துதானே ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுப்பார். எனக்கும் ஒரு சில சம்பவம் நடந்தது. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில ஒரு பயிற்சிக்காக அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிருந்தேன். ஆனால் அது வெயிட் லிஸ்ட்ல வந்தது. நானும் ஊழியத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் சென்னை பட்டணத்திலிருந்து வேறொரு பள்ளியில சேர்வதற்கென்று, வேலை வாத்தியாராக உத்தியோகம் சேர்வதற்கென்று எனக்கு கடிதம் வந்தது. எனக்கு ஒரே பயங்கரமான குழப்பம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை எடுப்பேன், எதை விட்டு விடுவேன், எது தேவனுடைய சித்தமாக இருக்கும், எது தேவனுடைய சித்தம் இல்லாமல் இருக்கும் என்று ஒரே குழப்பமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் ஒரு அருமையான சகோதரனை நாடினேன். அந்த சகோதரன் ஒரு ஆண்டவரோடு கூட பேசுகிற ஆண்டவருடைய ஊழியக்காரனிடத்தில் என்னை கொண்டு போனார். அப்படி கொண்டு பொழுது ஆண்டவராய கர்த்தர் அந்த தேவ மனுஷனோடு கூட பேசினார். அந்த தேவ மனுஷன் என்னிடத்தில் சொன்னார், பிரதர், ஆண்டவராய கர்த்தர் உன்னை சென்னை பட்டணத்துக்கு தான் கொண்டு போக சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இந்த சென்னை பட்டணத்துக்கு நீங்கள் போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே, உண்மையாகவே நான் ஒன்றுமே சொல்லவில்லை. நேராக என்னுடைய வீட்டிற்கு வந்தேன். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டேன். எல்லா துணிமணிகள், எல்லா மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டேன். சென்னை பட்டணத்திற்கு சென்றேன். அந்த பள்ளியிலே ஆசிரியராக நான் சேர்ந்தேன். தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டது. அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்.
குறைந்த நாட்களில் ஆண்டவராய் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை அந்த பள்ளியிலே என் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாகவே செய்தார். இதை விசுவாசிங்கள். அதன் பிற்பாடு மீண்டுமாய் ஒரு 20 நாள் 25 நாட்கள் கழித்த பிற்பாடு அந்த மருத்துவமனையிலிருந்து எனக்கு மீண்டுமாய் ஒரு கடிதம் வந்தது. என்னவென்று, நீ இந்த பயிற்சியில நீ வந்து சேரலாம், இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே இந்த பயிற்சியில வந்து சேரு என்று சொல்லி அந்த கடிதம் வந்தது. எனக்கு உண்மையாகவே கர்த்தரை நான் துதித்தேன், கர்த்தரை நான் ஸ்தோத்திரித்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தம் உன்னிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஏறு பெற்று இருக்கிற தேவதாசர்கள் மூலமாக நாம் வழிநடத்தப்பட வேண்டும். தேவதாசர்களாய் காணப்படுகிறதானே இந்த தீர்க்கதரிசிகளோடு கூட, தேவனுடைய வாயாய் காணப்படுகிறதானே இந்த தீர்க்கதரிசிகளோடு கூட, தேவனோடு கூட நித்தமும் சஞ்சரித்து உன்னுடைய பிரச்சனைகளுக்காக போராடி விண்ணப்பம் பண்ணுகிறதானே இந்த ஆசாரியர்களோடு கூட நீங்கள் இருங்கள். கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதாய் காணப்படும். சாதாரணமாய் இந்த பணத்திற்கென்று ஓடுகிறதானே, பணத்திற்கென்று உழைக்கிறதானே, வீடு வீடாய் போய் சென்று ஜெபிக்கிறதானே, சாதாரணமாய் இருக்கிறதானே ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் செவிகொடாதிருங்கள். கள்ள போதனைகளுக்கு நீங்கள் செவிகொடாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? உனக்காக பாரப்பட்டு செபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷனை நீ தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் கனிகளின் மூலமாக அவன் கள்ள தீர்க்கதரிசியா அல்லது தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற தீர்க்கதரிசியா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த தேவ மனுஷர்களோடு கூட நீங்கள் இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இரண்டாவது ஒரு தலைப்பு, wait upon the feet of the Lord. தேவனுடைய சித்தத்தை எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய விருப்பப்படுகிறார் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும். சங்கீதங்களின் புத்தகம் 46வது சங்கீதம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அமர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுகிற மனுஷன். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராய் கர்த்தர் மகா பயங்கரமானவர். அவர் மனுஷர்களின் மத்தியிலே அவர் பேசுகிற தேவன். அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார். இருந்தாலும் கூட நீ அமர்ந்திருந்த தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை வசனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக, தீர்க்க தரிசனங்களின் மூலமாக கர்த்தர் பேசுவார். எப்படியாய் ஒரு மனுஷன், சொன்ன தேவ மனுஷன், தேவனால் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிற ஒரு வல்லமையுள்ள ஒரு பாத்திரம். அவர் சொன்னார், நான் ஒரு செய்தியை வாங்குவதற்கு ஒரு நாயை போல தேவனுடைய சமூகத்திலே வாரக்கணக்கிலே காத்திருப்பேன் என்று சொல்லி, வாரக்கணக்கிலே ஒரு நாயை போல காத்திருப்பேன் என்று சொல்லி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய விருப்பப்படுகிறார்? என்னுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய விருப்பப்படுகிறார்? என்னுடைய வாழ்க்கை பிற்காலம் எப்படி காணப்பட போகிறது? ஆசீர்வாதமாய் இருக்க போகிறதா, அல்லது நான் சுய மாம்சமாய் எடுத்து பல வேலைகளிலே, பல சூழ்நிலைகளிலே என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலே முடிந்து போனது. ஆண்டவரே, என்னில் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? அப்போஸ்தலனாகிய பவுலும் அதைத்தான் சொன்னார். ஆண்டவரே, நீர் என்னில் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? அதை நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தர்மியான வேளையில நம்மை நோக்கி பார்க்கிறதான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்த தெய்வங்களுக்கான ஸ்தோத்திரம். தேவரே, உமது பரிசுத்த பிரசன்னம், உமது மகிமை எங்களை மூடி மறைத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உமது சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. உமது சித்தத்தை நாங்கள் ஆண்டவரை புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நித்தமும் உம்மை ஆண்டவரை பறைசாற்றுகிற ஜனங்களாக நீர் எங்களை வைத்தருள்வீராக. சுவாமி தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமாக உடைந்து கிடக்கிற உள்ளங்களை கர்த்தர் தேற்றுவீராக. அநேகர் ஏமாந்து போயிருக்கலாம் சுவாமி. தன்னுடைய சுய சித்தத்தின்படி, தன்னுடைய சுய இச்சையின்படி அநேகர் தன்னுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போயிருக்கிற சூழ்நிலையில இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கூட உமது சித்தம் அவர்களிலே வெளிப்பட
கர்த்தாவே ஒவ்வொருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தர் நீர் ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ ஆட்கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் புதுப்பித்து உமது சத்தத்திற்கு செவி கொடுத்து உமது ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை செவி பண்ணி கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே செவி கொடுத்து கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதானே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறதானே ஒவ்வொருடைய குடும்பங்களை, ஒவ்வொரு தனிநபரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, you bless them abundantly, Father. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருதயத்தையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உமக்கென்று ஒப்பு கொடுக்கும்படிக்கு, உமது சித்தத்தை அறிந்து தன்னுடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்ளும்படிக்கு, ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு, மலை மேல் ஏற்றிய தீபமாக கட்டிய பட்டணமாக இவர்கள் விளங்கும்படிக்கு, அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாகவும் ஆசீர்வாதத்தின் வடிகாலாகவும் இருக்கும்படிக்கு அவருடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற்றுவீராக. 1000 கோடி மடங்கு இம்மையிலும் மறுமையிலும் வானத்து நட்சத்திரங்களைப் போல, சமுத்திரத்தின் தடான மச்சங்களைப் போல இம்மையிலும் மறுமையிலும் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த கல்வாரி ஆசீர்வாத ஊழியத்தின் சார்பாக மீண்டுமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னால், விண்ணப்பிப்பீர்கள் என்று சொன்னால், என்னுடைய விலாசத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் தயவாய் குறித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்கள் முகவரி டி சேவியர் செல்வராயன், கல்வாரியின் ஆசீர்வாத ஊழியங்கள், பிளாட் எண் 56, கணபதி நகர், ரயில்வே கேட் அருகில், வஞ்சூர் கிராமம், சேனூர் போஸ்ட், வேலூர் 6. கைபேசி எண் 0999 459 2348.